4க்கு போன வருஷம் அப்படின்றது உங்களுக்கு 3900 வேகன்சியோட வந்துச்சு. கடைசியில அங்கேயும் இங்கே இன்க்ரீஸ் பண்ணி 5300 வேகன்சிஸ்க்கு மேல வந்துச்சு. அதுக்கும் முன்னாடி வருஷம் ரொம்ப ஹையஸ்டா 9400 மேல வேகன்சிஸ் இருந்தது. கிட்டத்தட்ட 9500 வேகன்சிஸ் இருந்தது. அண்ட் இந்த வருஷம் எதிர்பார்க்கறது மினிமம் 5000க்கு மேல 5500 அந்த ரேஞ்சில் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ ஹாய், ஐ எம் தனுஷா அண்ட் நம்ம ADA 247ல நான் பாலிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபேக்கல்ட்டியா இருக்கேன். இந்த வீடியோல நம்ம டாப் 5 சப்ஜெக்ட்ஸ் குரூப் 4க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த டிசம்பர்ல வரக்கூடிய எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது அக்டோபர்ல வந்துருது. அக்டோபர் 6ஆம் தேதி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ நீங்க செப்டம்பர் 6ஆம் தேதி குரூப் 1 எழுதி முடிச்சிருப்பீங்க. அக்டோபர் 6ஆம் தேதி வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் குரூப் 4க்கு வந்து அண்ட் டிசம்பர் 20ஆம் தேதி எக்ஸாம் எழுதுவீங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 8 மாதம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷனுக்குன்னு டைம் இருக்கு. ஸோ இந்த டைமிங்கில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ப்ரையாரிட்டியாக 5 சப்ஜெக்ட் வைக்கணும். உங்களுக்கு எப்பயும் தெரிஞ்சது ஒன்று தான். ஓகே, ஸோ அந்த நார்மல் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஒன்று. அதாவது எப்பயும்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது ஜென்ரல் தமிழ், அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி கம் உங்களுடைய இந்த பேப்பர் பொது தமிழ் பேப்பர் அப்படின்றது உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் வரும். மொத்தமா 200 கேள்வியில பாதி இதுவே கவர் பண்ணிடும். ஸோ இதுல எல்லாருமே வந்து அஃப்கோர்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணிடுவீங்க. இதை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 3 to 4 மாசம் ஆகும். ஓகே, ஸோ 3 to 4 months டிபெண்டிங் அப்பான் தி கெப்பாசிட்டி. எஸ், அஃப்கோர்ஸ் 2 monthsல கூட முடிக்கிறவங்க இருப்பாங்க. ஆனா ஆவரேஜா முடிக்கிறது அப்படின்றது 3 to 4 months. சில பேர் வந்து லேட் ஆகி 5 மாசம் கூட படிக்கிறவங்க இருப்பாங்க. அண்ட் நீங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷனை பிளான் பண்ணி கொண்டு போனீங்கன்னா 3 to 4 monthsல முடிக்கலாம் இந்த போர்ஷனை, அதாவது ஜென்ரல் தமிழ். அது கூடவே ஒரு நாளைக்கு நீங்க பொது தமிழும் படிக்கணும் அண்ட் உங்களோட ஜிஎஸும் படிக்கணும், ஆப்டிடியூடும் போடணும். ஸோ இந்த ஜிஎஸ் சப்ஜெக்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன படிக்கணும்? அதுல உங்களுக்கு பொது தமிழ் வரணும். ஓகே, ஸோ நான் என்ன சொன்னேன் இப்போ உங்களுக்கு அடுத்த ஸ்லைட்ல நான் சொல்றேன். ஓகே, ஸோ ஒரு நாளைக்கு உங்களுடைய ஜென்ரல் தமிழ், பொது தமிழ், அப்புறம் மேக்ஸ் அண்ட் உங்களுடைய ஜிஎஸ் இருக்கணும். ஸோ டெய்லி ஒரு 3 to 4 months இதை படிப்பீங்க. ஓகே, மேக்ஸ் அப்படின்றது ஒரு 1 to 1.5 months வந்து எல்லா நாளுமே ஒர்க் அவுட் பண்ணி அண்ட் கான்செப்ட் புதுசாக படிக்கிறவங்களுக்கு இந்த டைம் ஆகும். அதே மாதிரி ஜிஎஸ், ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டைம் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு முடிக்கிறதுக்குன்னு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 months ஆகுது ஆகும். இது கூடவே, அதாவது இதை வந்து நீங்கள் தனித்தனியாக எடுக்கக்கூடாது. தினமும் இந்த 3ஐயும் பண்ண போறீங்க. ஸோ இந்த 3 வந்து நீங்கள் இப்போ மார்ச்சில் ஆரம்பிக்கிறீங்க, ஏப்ரலில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா மே ஜூன் ஜூலை, ஓகேயா, மேக்ஸிமம் ஆகஸ்ட், அதுக்குள்ளே இது முடியும். ஓகேயா, இதே மாதிரி இந்த 1 to 1.5 months மேக்ஸ் அப்படின்றது எடுக்கும்னு சொல்கிறேன் இல்லையா. ஸோ இது என்னது, மே மந்த் ஜூன் மந்த், அதுக்குள்ளே மேக்ஸிமம் ஜூன் மந்த். அதே வந்து ஜிஎஸ் அப்படின்றது ஒரு 4 to 5 months, 4 to 6 months. ஓகே, அப் டு அது உங்களோட கெப்பாசிட்டி பொறுத்து மாறும். ஸோ இது வந்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஓகே, இதுவும் ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த டைமுக்குள்ளே முடிப்பீங்க. ஸோ அதுதான், அதாவது இது முடிச்சுட்டு இது அப்படின்ற மாதிரி போகக்கூடாது. டெய்லி இது எல்லாமே இருக்கணும். இது இல்லாமல் டெய்லி டெஸ்ட் போடணும், அதுதான் முக்கியம். இது எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறீங்களோ அதை விட முக்கியம் டெஸ்ட் போடணும். ஒரு நாளைக்கு நீங்க 25 தமிழ் கொஸ்டின்ஸும் 25 ஜிஎஸ் மேக்ஸ் கொஸ்டின்ஸும் போடணும். இதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. மேக்ஸ் ஸ்டார்டிங்ல நீங்க ஒர்க் அவுட் பண்றப்ப இன்னும் நிறைய போடுவீங்க. ஓகே, ஸோ அதை வந்து இதுல கூட கணக்கு எடுக்க வேணாம், ஜிஎஸ்ன்னு மட்டும் கூட இதை எடுத்துக்கோங்க. ஜிஎஸ் அண்ட் தமிழ் இவ்வளோ இருக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேயா, இந்த மாதிரி பண்ணணும். இப்போ இந்த ஜென்ரல் தமிழ் மேக்ஸ்ன்றது உங்களுக்கு வந்துருச்சு. அப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் பொது இதில் நீங்கள் வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு படிக்கணும். அதை முடிச்சதுக்கப்புறம் பாலிட்டி போகணும். அதையும் முடிச்சதுக்கப்புறம் எக்கானமி வரணும். ஓகே, ஸோ 1 2 3 4 5 மேம், இது 5 டாப் 5 சப்ஜெக்ட்ஸ் சொல்லிட்டீங்க. ஓகே, ஸோ அந்த டாப் 5 சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன? உங்களுடைய தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, ஓகே, ஜிஎஸ் ஃபஸ்ட்டு, ஆப்டிடியூட் அப்புறம், அண்ட் இதுக்கப்புறம் டிஎன் ஹிஸ்ட்ரி வரும், அதுக்கப்புறம் பாலிட்டி, அதுக்கப்புறம் எக்கானமி. ஓகே, தமிழ்நாடு வரலாறு, அப்புறம் இந்திய ஆட்சியியல், அதுக்கப்புறம் உங்களுடைய எக்கானமி. ஓகே, ஸோ எக்கானமி அப்படின்றது பொருளாதாரம். இது முடிச்சதுக்கப்புறம்
நீங்கள் ஜிஎஸ்ல டாப் 5 சப்ஜெக்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிறீங்கன்னு வைங்களேன், அதில் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் வரும். ஓகேயா? ஸோ இது வந்து இந்திய தேசிய இயக்கம் அது வரும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இது கூட இதுக்கு அடுத்தது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கோ ஃபார் ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு. ஓகேயா? ஸோ இந்த ஆர்டரில் தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது ஒரு 6 to 8 months நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டாப் 5 சப்ஜெக்ட்ஸ் இதுதான்: பொது தமிழ், ஆப்டிடியூட், அப்புறம் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, அப்புறம் எக்கானமி. இந்த ஆர்டரில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் போகணும். இதுக்கப்புறம் தமிழ்நாடு ஜியாகிரஃபி பண்ணணும். அப்புறம் தான் இந்தியன் ஜியாகிரஃபி. கடைசியில் இதுக்கு வாங்க, அதுக்கும் கடைசியாக சயின்ஸ் வாங்க. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணணும். கிட்டத்தட்ட உங்களுக்கு வேக்கன்சிஸ் எவ்வளோ மினிமம் 5000 எதிர்பார்க்கப்படுது. ஸோ கண்டிப்பாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய 2022 வந்து 7000 வேக்கன்சி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி 9491 வேக்கன்சிஸ் வந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்த வருஷம், அதாவது போன வருஷம் 2025 எழுதுனதில் 3900ன்னு ஆரம்பிச்சு அப்புறம் 5300ன்ற மாதிரி முடிஞ்சுது. இந்த டைமும் 5000க்கு மேலே வேக்கன்சி எதிர்பார்க்கப்படுது. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த சப்ஜெக்ட் ஆர்டர்லாம் மைண்டில் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். டெஸ்ட்டுன்றதையும் மறந்துடாதீங்க. டெஸ்ட்டு தான் உங்களுடைய செலெக்ஷனை என்ஷூர் பண்ணக்கூடியது. ஓகேயா? தென் அடுத்தது, ஸோ இதோட நம்ம அடால ஓகேயா May 4 அன்னைக்கு Group 4க்கான பேட்ச் ஆரம்பிக்கிறோம். ஸோ May 4 Group 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ Group 4க்கான 4th batch May 4. ஸோ 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் we are going to start our class. அண்ட் இதில் இந்த பேட்சை பற்றி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இதோட ஸ்டடி பிளான் பாருங்க. ஓகே, ஸ்டடி பிளான் பார்த்தா இந்த பேட்ச் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ADA 247 சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வர லிங்க்கை ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேயா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு லிங்க் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஆல் கோர்சஸ்ன்னு மேலே இருக்குல்லையா ADA 247க்கு, அதில் கிளிக் பண்ணால் ஸ்டேட் எக்ஸாம்ஸில் தமிழ்நாடு சூஸ் பண்ணி அதில் டிஎன்பிசி சூஸ் பண்ணுங்கள். இதில் இருக்கிற இந்த கோர்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே இங்கே வந்து கிட்டத்தட்ட 377 டெஸ்ட்டு, 214 ஆன்லைன் கிளாஸஸ், அதாவது 214 ஹார்ஸ். ஓகேயா? 214 மணி நேரமும் 377 டெஸ்ட்டும் இதில் வருது. ஸோ இது இல்லாமல் இதோட ஸ்டடி பிளான் பார்க்கணும் அப்படின்னா இங்கே ஸ்டடி பிளான் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னா ஸ்டடி பிளான்றது ஓப்பன் ஆகும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன கிளாஸ் எப்பப்போ வருது அப்படின்றது இங்கே காமிக்கும். ஓகேயா? ஸோ எஸ், ஸோ கொஞ்சம் மே டைமில் வந்து நிறையா கிளாஸஸ் வரும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேயா? ஸோ ஸ்டார்டிங் டைமில் நம்ம நிறைய ஒர்க்ஸ் கொடுப்போம், அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நடுவில் மே ஜூன் டைமில் நிறையா கிளாஸஸ் வரும். அதுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய சைடில் ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ் அதை வந்து படிக்கிற ஸ்ட்ராங்காக்க பார்த்துக்கோங்க. ஓகேயா? ஸோ இது இல்லாமல் நம்ம அடால டிஎன்பிஎஸ்சிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, அதாவது ஸ்டேட் எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நம்ம அடால டிஎன்பிஎஸ்சி மெகா பேக்குன்றது இருக்குது. இது Group 1, Group 2, Group 4க்காகவும், இது இல்லாமல் சிடிஎஸ் எக்ஸாம்ஸும் வரும். இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸ். இது இல்லாமல் டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஆர்பி நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸும் நம்ம இதிலே எல்லாமே இதே இதில் கவர் ஆகும். தென் இது இல்லாமல் புக்ஸ் வேணும். ஓகே, ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனுக்குன்னு புக்ஸ் வேணும் அப்படின்னா பொதுத்தமிழுக்கான புக்கும் நம்ம அடால இருக்குது. இது இல்லாமல் உங்களோட ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு இந்தியன் எக்கானமி, பொருளாதாரமும் இங்கிலீஷ் தமிழ்லையும், அது இல்லாமல் இந்திய ஆட்சியியலும் இல்லை இந்திய அரசியலமைப்பு ரெண்டுமே சொல்லலாம், அதுவும் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்லையும். தென் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, அதுவும் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்குது. ஸோ இதை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க YT03 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கீழே இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஃபோன் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணி இதில் தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு இதிலேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரீயாக டெய்லி, ஓகே, ஸோ ஃப்ரீ டெஸ்ட்ன்றது இந்த ஆப்பில் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இது இல்லாமல் உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருக்குன்னா கூகுள் ஃபார்ம் கீழே இருக்குது, அதில் உங்கள் டவுட்ஸ் கேளுங்க. ஸோ ஃப்ரீ பிடிஎஃப் அப்படின்றது இருக்குது. இது இல்லாமல் ஃப்ரீ குவிஸும் நிறையா போயிட்டுருக்கு. ஸோ டெய்லி உங்களோட பொது தமிழுக்கு, அப்புறம் மேக்ஸுக்கும் ஜிஎஸ்க்கும், இது எல்லாத்தையும் கவர் பண்ணி டெஸ்ட்டு டெய்லி போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே அதை அட்டன் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம ஹோம் பேஜில் ஃப்ரீ பிடிஎஃப்னு இருக்கும், அதை வந்து பாருங்கள். அண்ட் டெய்லி குவிஸும் அதுலேயே இருக்கும், ஹோம் பேஜ்லேயே டெய்லி அட்டன் பண்ணுங்கள்.
ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அடா 247 தமிழ், தனுஷா டாக்ஸ் 2 பேரையோட டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு செஷனில் மீட் பண்ணுவோம். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்குமே நம்ம எந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் படிக்கணும் அப்படின்றத பார்த்துருக்கோம். டிபெண்டிங் அப்பான் எந்த எக்ஸாமோ அந்த எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் காமனாக குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கு ஜிஎஸ்ன்றது ஆர்டர் மாறாமல் இருக்கும். அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். பை பை.